பிரின்சி 11s மற்றும் செங்கல்பட்டு 11s. பந்த விட்டான். சிறப்பான ஓட்டங்கள், நல்ல பந்து வீச்சு பிரபா அவர்கள். பிரபா பிரபா வெயிட் பண்ணு இது முடிஞ்சிட்டு அருமை ஒரு ஓட்டங்கள். பிரின்சி 11ஸோட 12th மேன் யாராவது இங்கே வாங்க. பிரின்சி 11ஸோட 12th மேன் இங்கே மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி போடுங்க அதே மாதிரி போடுங்க. உட்காருங்க. தம்பி போட்டு தான் கலவரமாச்சு. யாராவது போட்டு அவருக்குலாம் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு தான் போடுவார், இவங்களுக்கு பார்க்கணும். பவுலிங் வந்து பிரபா. அருமை அருமை அருமை, மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பவுலர் ஐடியா பால் பண்ணிட்டு விக்கெட் எடுத்து விட்டார். அசார் 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 பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் அசாரை பிடித்தது. நண்பர் அருளை காணவில்லை. வழக்கறிஞர் அருள் அவர்களுக்கு ஏதோ பாதிப்பு. உட்கார்ந்தால் நிற்க முடியல, நின்றால் உட்கார முடியவில்லை. பேட்டிங் பாலாஜா பிரதர், ராகுல் பிரதர், அஜய் பாலாஜா. அருமை அருமை, பிரபா அவர்கள் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அகலப்பந்து நீ போடுவா, உட்கார். எதுனா போடு, நீ ஸ்கோர் நீ ஏத்து போடு. நீ தான் ஸ்ரீகாந்த், நான் ஆர்ஜே. நான் வேணா ஆர்ஜே பால சேர்ந்து இருக்கேன். சரி ஓகே, நீ ஸ்ரீகாந்த் எனக்கு தர. அப்ப நீ எனக்கு எடுத்து அதுக்கு அப்புறம் பேசலாம். நான் தான் உனக்கு ஆன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸ்கோர் வந்து 6 ஒரு ஓவர் முடிவில் 6 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஒரு விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. அப்ப யார் தான் ஸ்கோர் என்ன தம்பியை சொல்லுங்க. நான் இங்க இருந்து ஆளங்கறேன். யாரோ பாரு ஸ்ட்ரைக்கர் யாரு? அவர் வந்து bowling டீம். பா ரிச்சர்ட் ஸ்கோர் கவுண்ட் பண்ணுங்க. பேட்டிங் யாரு? நெக்ஸ்ட் பவுலர் விக்கி. ஸ்ட்ரைக்கர் யாரு? ஸ்ட்ரைக்கர் அஜய். அவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். தொடர்ந்து 3 சிக்ஸர் அடித்தால் ஆர்கனைசர் பாக்கியராஜ் அண்ணன் 3000 தருவார். யாருக்கு தருவார்? எங்களுக்கு. அருமை, மிகச் சிறப்பான பந்து வீச்சு. பார்த்தி அண்ணன் 5000 தருவார்.
ஒரு ரன் எடுக்க முயற்சி. ஒரு ஓட்டம். அருமையான தடுப்பாட்டம். அருமையான பந்து வீசினார். அருமை நண்பர் சவுந்தர் அவர்கள் ஒரு 6 அடித்தாலே 1 லட்சம் தருகிறேன் என்று பேசியிருக்கிறார். எங்களுக்கு அருமை அருமை அருமை. தன்னால் முடியவில்லை என்றாலும் அருள் அவர்கள் கொடுத்த ஐடியாவால் இப்பொழுது ஆட்டம் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமை அருமை. மிக சிறப்பான பந்து வீச்சு. சிறப்பான பந்து வீச்சு என்றாலும் அவர் சிறந்த முறையில் ட்ரை பண்ணாரு. பால் படல. அவர் அருமையான பேட்டர். கேப்டன் ஆஃப் தி டீம் பிரின்சில் 11. அருமையான ஷாட். 4 நோக்கி போயிச்சு. இல்ல நீ கமெண்ட் பண்ண பத்தில நீயே அங்க ரசிகரா மாறிட்டிய. அருமையான ஷாட் நண்பரே. நீ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஆயிடுற அந்த தருணத்துல. இப்போ நல்ல ஷாட். லாஸ்டா ஒரு ஹெட்டிங் தெரியல. அப்புறம் பயஸ் ஜெகரன் சொல்றான் தெரியுது. நீ ஒரு தடவை பேசுமா இருக்க. ஒரு லட்சமா பேசலாமா? நேரடி போல. அருமை. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அருமையான இன்ஸ்விங் போட்டார். 2 ஓவர் முடிவில் 11 ரன்கள் பெற்றுள்ளனர் பிரின்சி 11. அருமை அண்ணன் கார்த்திக் அவர்கள் சும்மாவே நடந்து கொண்டிருக்கின்றார். கிராஸ் பண்ணி ஏன் நடக்கிறார், எதற்கு நடக்கிறார் என்று தெரியவில்லை. 2 சிக்ஸர் தொடர்ந்து அடித்தால் 11 ரன்கள் 11 ஓட்டங்களை பிரின்சி 11 பெற்றுள்ளனர். நெக்ஸ்ட் பவுலர் யாருன்னா? கொன்னா ஒரு 1000 ரூபாய் கொன்னா. பவுலர் அருண் மேத்யூ. அப்போ இதுல 4 பேர் இருக்கிற கோபால் சுத்திக்கு போடையில ஆடுவானுங்கப்பா. இதெல்லாம் சொல்லுங்க வந்து நம்பர் சொல்லலாம் அப்படியே. நான் வந்துட்டேன் எப்பவே கூப்பிட்டா நான் இந்த மேட்ச் நான் கேட்டத அப்பவே தலைவா நீ குரூப்ல இருக்கறேன். இதுல இருக்கேன். நம்ம குரூப்ல நம்ம ஆட் பண்ண குரூப்ல காத்து ஆட் பண்ணாரு. நீ என்ன பேசுங்க? சொல்லிட்டு எங்க பேசுங்க? இதுல நான் அப்படியே கேட்டேன் வந்து எனக்கு ஆர்டர் இருக்கணும் நான் ஆர்டர் அப்படின்னு கேட்டேன். அப்ப கேட்கணும் யாரும் கேட்கல. நான் கேட்டது என்ன சொன்னாரு? நோ நீங்க பண்ணதே தப்பு. சரி நீங்கள் ஆடத்தான் இருங்க. அன்றைக்கி நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொன்னாப்புல. இன்னும் அடுத்த ஆரம் போன பேர் நல்லா நடக்கணும் சார்லான்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆடலாம். சரி இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஆடுறீங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு வேறு ஒத்துருக்குங்களா? வாங்க நல்லா வாங்க. இருக்கிற ஆளே வச்சு ஆடிட்டு நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அப்படி போட ஒத்துருக்குன்றேன். அருமையான ஒயிட் இல்லையா? ஒயிட் மேன் அம்பர் கரெக்ட் பாலா. அகலப்பந்து இதில் எனக்கு சம்மந்தமே இல்லை. அடுத்த மேட்ச் நம்ம நத்துறோம். நீங்கள் அதில் பேசுங்க, அதில் சொல்லுங்கள். நம்ம நத்துறோம், கண்டிப்பாக நத்துறோம். இப்போ அடுத்த மாதம் நத்துறோம். நம்ம டீம் மறுபடியும் ஒயிட். ஃபெட்லைட் நல்லா இல்லை. செக் பண்ணோம். நம்ம பார்க்கல இதை. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆல்ரெடி கண் தெரியாது நம்ம பாலங்களுக்கு கூட. இதில் வந்து என்ன அருமையான ஷாட். 6 இல்ல கேட்ச் மாதிரி இருக்கு. கேட்ச் தான். அருமை 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 கேட்ச். அவுட் 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 அவுட். அருமையான முறையில் அடிச்சிங்க. இருந்தாலும் அது 6 ரன்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க. நல்ல சிறப்பான ஷாட். நல்ல கேட்சை விக்னேஷ் அவர்கள் பிடித்தார். கேட்சை பிடித்த அருமை நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாக்யராஜ் அண்ணன் 1000 ரூபாய் கொடுப்பார். என்னப்பா திடீர்னு ஜிம் பாக்ஸ்லாம் நம்ம காட்டுறீங்க? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை தலைவர். கரெக்டாக தான் போயிருக்குது. ஏன் திடீர்னு ஆள்லாம் இருக்கிற நீ என்னன்னு பாரு.
என்ன சைஸ் சரியில்லையாமா? அவுட் ஆனது திருவற்றூர் அணியை சேர்ந்த அவர் பேர் எனக்கு தெரியல. பிரின்ஸ் 11 யார் பவர் அந்த பரத் அவுட். அஜய் அவுட் ஆனது. அஜய் தற்போது களத்தில் இருப்பது பரத் என்கின்ற ஆடிட்டர். அருமையான ஷாட். 4 நோக்கி செல்லுமா? இல்லை, 2 ரன்கள். நீ சொல்றது அப்படியே சும்மா பரத் 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 அப்படி சொல்லணும். ஒரு 6 வெளியே போச்சு பக்குன்னு. வேற ஆள் இல்ல. என்ன பண்ண இப்படின்னு பார்த்தா பார்த்தா சும்மா அடிச்சிரலாம். 2 பால் ஸ்ட்ரைக் நான் பல்ல அவ்வளவு கிளறி விட்டுறாரு. அருமை நண்பர் மணி அவர்கள் ஸ்டேஜ் மேல டான்ஸ் ஆட போகிறார். குட் ஷாட். பாட்டு போட்டு ஆடுறதுக்கு டான்ஸ். 1 ரன்கள் மட்டுமே. பரத் அடித்த கவர் திசையில் 1 ரன்கள் மட்டுமே. கேப்டன் பிரின்ஸ்லி அவர்கள் அருமையாக டபுள்ஸ். ஓ மை காட், 3வது ரன்னை ஓவர் த்ரோ முறையில் ஓடி எடுத்தனர். பரத் அருமை அருமை மிகச் சிறப்பான ஓட்டங்கள். 3 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஏதா அருமையான ஸ்கொயர் கேட். அருமை நண்பர் சவுந்தர் அவர்கள் அருமை தம்பி பாட்சா அவர்களுக்கு பவுலிங் எப்படி போடுவது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சவுந்தர் பேட்டிங் ஆச்சு எப்படி பவுலிங் சொல்லி கொடுப்பாங்க அவருக்கு? அவர் அருமையான ஆல்ரவுண்டர். அருமையான ஷாட். 2 ரன்கள் கிடைக்குமா? வைட் எப்படி தெரியல ஷாட் ஐயா நீ சொல்லு பாரு கேளு. பேட்ல பல்லியா? வைட் +1 நீ அத பாரு. வைட் +1. அம்பர் வைட் நோட் சிக்னல் கொடுங்க ப்ளீஸ். சூப்பர் பா. ஏய் டேய் மேடி நண்பா சொல்லுங்க நண்பா என்ன இது? வைட் தான் குத்தாங்க நண்பா. போன பால் வைடா என்ன இது? வைட் என்றால் சிக்னல் கொடுக்கவும். நன்றி. அருமையான ஷாட். 6 செல்லுமா? இல்லை, பவுண்டரி. சிறப்பு. 4 ஓட்டங்களை பிரின்ஸ்லி 11 பாரத் என்பவர் அருமையான 4 அடித்தார். வாழ்த்துகள். 3 ஓவர் முடிவில் 27 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் பிரின்சி 11 அணியினர். 2 விக்கெட். இந்த ஓவரில் மட்டும் 16 ரன்கள் என்று ஸ்கோர் எழுதுபவர் சொல்லுகிறார். வாழ்த்துக்கள். 5 வைடு. அருமை நண்பர் மேடி 7 மணி மேட்சுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துனுக்கிறார். அதுவும் கார்த்தியான போலிங், கார்த்தியான பையன் போலிங்கில். குமரன். வாழ்த்துக்கள் குமரன்.
அருமையான ஷாட், கேட்ச் இல்ல, பவுண்டரி. நல்ல ஷாட். மனிஷ் அவர்கள் அருமையான 4. பிரின்ஸ்லி 11 கேப்ஸ். பிரின்ஸ்லி அவர்கள் அருமையான பவுண்டரி அடித்தார். வாழ்த்துக்கள். அருமையான ஷாட். ஓ மை காட், 4 இல்லையா? ஓவர்துறை என்ற முறையில் பவுண்டரியில் தீக்கி அடித்த அவரை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா? அஞ்சு ரன்னா? எவ்வளோ பாருன்னு 5 ரன். விக்னேஷ் அருமையான ஒரு பவுலர். வணக்கம் 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 என்று சொன்ன ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆஹா, அருமையான ஷாட். 6 4 6. பிரின்ஸ்லி 11 அணியின் கேப்டன் பிரின்ஸ்லி அவர்கள் அருமையான 6 அடிக்கல. பரத் எச்சர் வாழ்த்துக்கள் அவர்கள். அருமையான ஷாட். 1 ரன்களுடன் முடிவடைகிறது. அருமையான ஷாட். ஃபீல்ட் இருக்கிறாங்களாங்க. 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். 4. மிக சிறப்பாக பிரின்ஸ் 11 ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை செங்கல்பட்டு வழக்கறிஞரணி கவனத்தில் கொண்டு இதற்கு பிறகாவது மிக சிறப்பாக பந்து வீசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடிச்சிட்டு போ. எவ்வளோ ரன்? எவ்வளோ? ஒரு பால் இருக்கு மிஸ்டர் விக்னேஷ். நீங்க லாஸ்ட் பால் போடணும். அருமை நண்பர் சௌந்தரின் அறிவுறுத்தலின்படி நீங்க லாஸ்ட் பால் போடணும். ஸ்விங் மிஸ். ஓவர் 4 ஓவர் முடிவில் 47 ஓட்டங்களை பிரின்ஸ் 11 அணியினர் பெற்றுள்ளனர். இதற்கு பிறகாவது செங்கல்பட்டு அணியினர் சுதாரித்துக் கொண்டு மீதமுள்ள 4 ஓவர்களை சிக்கனமாக வீசினால் வெற்றி பெறலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனர் அவர்கள் பிரதீப் அவர் லைட்ஸ் போல சொல்றார். பிரின்ஸ் 11 அணியினர் இதே போல் ஆடினாலும் இன்னும் ரன் வேகத்தை கூட்டலாம். இரு அணி வீரர்களும் இந்த 4 ஓவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பவுலர் சதீஷ். அகலப்பந்து.
அருமையான சிக்ஸ். அருமை அருமை. பரத் அவர்கள் மிகச் சிறப்பாக தனது அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார். 6-4 ஓட்டங்களை விறுவிறுப்பாக அடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரின் ரன் வேகத்தை செங்கல்பட்டு அணியினர் கட்டுக்கு கொண்டு வருவார்களால் பார்ப்போம். அருமையான சிக்ஸ். இந்த கிளைமேட் இந்த டைம் கரெக்ட் ஆகுது. ரெண்டாவது மேட்ச் ஆடுறதுக்கு அந்த மேட்ச் ஆடுறது கரெக்டாக இருக்குது. வந்து இந்த ரிலாக்ஸாக வெயில் இருக்காது. அது எத்தனை டீம்னா அருமையான ஷாட். 1 ரன்களில் முடியும். ஆஹா, 2ஆம் ரன் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அருமை. 2 ஓட்டங்கள். அருமை. மிகச் சிறப்பான பந்து வீச்சு சதீஷ் அவர்கள். எந்த அணி கேட்ச் மிஸ் செய்கிறதோ வெற்றியை தவறிவிடுவார்கள். கேட்சை தவறிவிடாதீர்கள். அருமையான ஷாட். அருமை. மிகச் சிறப்பான ஒரு அடி. பரத் அருமையான ஸ்ட்ரைட் டிரைவ். மிகச் சிறப்பு. 4 ரன்கள். மிகச் சிறப்பான ஒரு ரன். அருமை 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 அருமை. விக்கெட். சதீஷ் போட பிரபாகரன் அருமையான கேட்ச் எடுத்தார். பிரின்ஸ்லி 11 கேப்டன் பிரின்ஸ்லி அவர்கள் கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகி அணிக்கு நல்ல ரன்களை சேர்த்து செல்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ஸ்மேன் மதன். மதன் மதன் மதன். ஒரு பால் முடிந்தவுடன் ஸ்கோர் சொல்லப்படும். வேகமாக இரு அணி வீரர்களும் மேட்ச் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடுவர் அவர்கள் கவனிக்கவும். அகலப்பந்து. தொடர்ந்து 2 சிக்ஸர் அடிப்பவர்களுக்கு ஆபாவானன் ரோஸ் மில்க் வாங்கி தருவார். இரண்டு ரன்கள். 5 ஓவர் முடிவில் 64 ரன்கள். வாழ்த்துக்கள் பேட்டிங் ஆற டீமுக்கு. சோழிங்கநல்லூர் சார்க் அணியை சேர்ந்த மணி அவர்கள் ஒரு 6 அடித்தால் 600 ரூபாய். மட்டமணி வாபஸ். அருமை அருமை அருமை. மிகச்சிறப்பான பந்து வச்சு கடந்த பந்தில் மட்டும் 6 அடித்திருந்தால் அருமை நண்பர் மணி அவர்கள் 600 ரூபாய். பார்த்தி அண்ணன் கோபமாக உள்ளார். அருமை சிறப்பான பந்து வீச்சு. தளபதி பார்த்தி அவர்கள் வீக்காக உள்ளாரமே. கோபமாக உள்ளார்.
ரிவர்ஸ் ஸ்வீப். கார்த்திலனா பார்த்தி. கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் மிஸ்டர் சரத். கேட்ச் பிடித்தவர் சிலம்பரசன். பிரபா அவர்கள் வந்தாலே செங்கல்பட்டு அணிக்கு ஏதாவது ஒரு விக்கெட்டை எப்படியாவது எடுத்து கொடுத்து எதிரணியை திணறச் செய்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பிரின்ஸ் 11 அணிக்காக விளையாடி கொண்டிருந்த நட்சத்திர ஆட்டக்காரர் பரத் அவர்களின் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கிறார். செங்கல்பட்டு அணிக்கு வலு சேர்த்துள்ளார். கேட்ச் பிடித்த சிலம்பரசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ஸ்மேன் பாலாஜி. இவர் திருவெற்றியூர் டீமில் மிக சிறந்த பிளேயர். பாலாஜி அவர்கள் பந்தை நாலாபுரம் சதுர விடுவாரா இல்லை பிரபா அவர்களிடம் விக்கெட் ஆவாரா என்று பார்ப்போம். எனக்கு தெரிந்த அளவில் ஸ்ட்ரெயிட்டில் 6 அடிப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டில் 6 அடித்தால் எங்க மாமா சவுந்தர் தம்பி சதீஷ் அவர்கள் அங்கும் இங்குமாக சுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆஹா, நோ மேன்ஸ் லேண்ட். அருமை, நல்ல ஒரு வாய்ப்பை. 2 ரன்கள் பாலாஜி. கேட்சை பிடிக்கவும் முடியாமல் விட்டுவிட்டனர். 2 ஓட்டங்களையும் கொடுத்து விட்டனர். நல்ல ஒரு வாய்ப்பை பாலாஜி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். தம்பி மும்பை ராம் அவர்கள் ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். பிரபா அவர்கள் அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். பாலாஜி அவர்கள் வீசுவதை பார்த்தால் சத்யபாமா மாடி மீது இந்த பந்து விழுந்து விடும் போல இருக்கிறது. அருமை. பிரபா அவர்கள் வாழ்த்துக்கள். சொன்னதை போல விக்கெட் எடுத்து விட்டார். மணி அவர்கள் ஒருத்தராக பேசுகிறார். 6 ஓவர் முடிவில் 68 ஓட்டங்களை பிரின்ஸ் 11 பெற்றுள்ளனர். தனது அணிக்காக பிரபா அவர்கள் சிறப்பாக நேர்த்தியாக பந்து வீசி தனது ஒரே ஓவரிலே 2 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்து நம்பிக்கையை காப்பாற்றியுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். மீதமுள்ள 2 ஓவரை 2 அணி வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காட்டன் போல்ட் எடுத்த பிரபா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து யார் இறங்கிறா? ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்த நண்பர் வழக்கறிஞர் பிரபா அவர்களுக்கு மணி அவர்களும் விஜயராஜ் அவர்களும் 5000 ரூபாய் வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். 5000 ரூபாய். 6 ஓவர் முடிவில் 68 ஓட்டங்கள். 68 ஓட்டங்கள். தொடர்ந்து 3 6 அடித்தால் 3000 தரும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட எங்கள் அருமை மாமா சவுந்தரை காணவில்லை. சவுந்தர் அவர்கள் ஜெர்சி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். அருமையான ஷாட். 2 ரன்கள். நேரம் ஆவேசமாக இருந்த தம்பி ஆடுகளத்திற்கு சென்றவுடன் அங்கும் இங்குமாக பாய்கிறார் பந்தை விட்டு விட்டு. தம்பியிடம் பந்து போனாலே அது போருக்கு தான் செல்கிறது. என்ன மாயமோ தெரியவில்லை. 4 ரன்கள். மதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மதன் அவர்கள் மிக சிறப்பாக தனது அணிக்காக ரன்களை அடித்து ரன் வேகத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். மணி கூறியவுடன் லைட் போட்டு விட்டனர். ஐயா, இந்த பந்தில் 6 ரன்கள் அடித்தால் எங்கள் மாமா சவுந்தர் 2 டி-ஷர்ட்.
அருமை அருமை, சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ரன்கள். இந்த அணி மட்டுமே பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலுமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இரண்டிற்கும் நல்ல வாய்ப்பு. அருமை அருமை. அசார் அவர்கள் தனது அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். விக்கெட் கீப்பரின் கைகளில் பந்து தஞ்சம் பொங்குது அப்படி என்று மணி சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அருமையான ஷாட். கேட்சை தவற விட்டு விட்டு பவுண்டரி செல்லுமா? இல்லை. தம்பி செங்கல்பட்டை சேர்ந்த வழக்கறிஞர் சிவன் அவர்கள் எங்கு பந்து செல்கிறாரோ அங்குதான் பந்து வருகிறது. பந்தை தவிர்த்து மற்ற இடங்களில் தாவி தாவி குதிக்கிறார். அருள் கொடுத்த பிரியாணி தான் இந்த வேலையை செய்கிறது. சூப்பர், மிகச் சிறப்பான பந்து வீச்சு. அசார் அவர்கள் தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசியுள்ளார். தற்போது வரை களத்தில் உள்ள இரு வீரர்கள் மிகச் சிறப்பாக தனது பிரின்ஸ் 11 அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 7 ஓவர் முடிவில் 77 ஓட்டங்களை பிரின்ஸ் 11 அணியினர் பெற்றுள்ளனர். மீதம் ஒரு ஓவரே உள்ளது. கடைசி ஓவரில் 20 ரன்கள் அடித்தால் சோழிநல்லூரை சேர்ந்த மணி அவர்கள் 700 ரூபாய் தருவார். 77. ஒரு ஓவர் இருக்குது. கடைசி ஓவரை வீசுவார் சதீஷ். 6 பந்து. மதன். வைட். அகலப்பந்து. பொம்மை கண்ணாடி போட்ட மணி. வாழ்த்துக்கள். அருமையான ஷாட். ஆப் திசையில் 2 ரன்கள் பெருமா பெற்றுவிட்டது. 2 ஓட்டங்கள். பேட்ஸ்மேன் மதன் அவர்கள் அருமையாக ஆஃப் டிரைவ் ஆடுகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அருமையான 6. மதன் அவர்கள் அவர் அணிக்கு அருமையான 6 ரன்கள் அடித்துள்ளார். இதன் மூலம் அவர் அணிக்கு 6 ரன்களை அவர் கூட்டியுள்ளார். அடுத்த பந்தில் 6 ரன்கள் அடித்தால் டீமுக்கு 6 ரன்கள். அருமையான ஷாட். இல்ல, அருமையான ஷாட். டிராப். 2 சிக்ஸர் தொடர்ந்து அடித்தால் 20,000. கார்த்தி அண்ணன். ஓ மை காட். என்ன டிராப்பா? 2 ரன்கள். ஸ்ரீதர். பிரின்ஸ் 11 சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. செக் செக். அருமை நண்பர் சவுந்தர்.
பேட்ஸ்மேன் பேர்னாப்பா இவனா இச்சா ரிச்சர்டு பேர்னா பேட்ஸ்மேன் ரங்கா. அருமையான ஷாட், 6 சென்று விட்டது மாமா சவுந்தர். ஆட்டத்தின் கடைசி பந்து 6. அருமையான ஷாட் அடித்த ரங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் என்னுடன் விளையாடி இருக்கிறார். 8 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 95. 8 ஓவர் முடிவில் 95 ரன். 96 அடித்தால் சவுந்தர் மாமா சொல்லியாச்சுன்னா வேற ஏதாவது சொல்லலாம் தருவார். தாம்பரம் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் அறிவு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த தொடரின் 2வது அதிகபட்ச இலக்கு இதுதான். இந்த போட்டியில் செங்கல்பட்டு அணி வெற்றி பெற்றால் அருமை நண்பர் சவுந்தர் செங்கல்பட்டு அணிக்கு இமாலய இலக்கு. நேரம் குறைவான நேரத்தினால் பேட்டிங் டீம் செங்கல்பட்டு சிபிஏ லயன் டீம் சீக்கிரம் வந்து இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஈசிஆர் கிங் சவுந்தர் இருக்கும் போது உன்னை யாரு கலாச்சா? சிபிஏ லயன் டீம் பேட்ஸ்மேனை இறக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பிரின்சி 11 டீம் ஃபீல்டிங் இறங்கிவிட்டனர். நான் அரசு பதவி ஒயின் ஷாப்பில் 10 ரூபாய் அதிகமாக கேட்டதால் ராஜ்குமார் கோபமாக உள்ளார். வணக்கம், நான் சிம்மாசனம். தற்பொழுது நடைபெற உள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன். எனது வரிசை எண் 15. அதில் தாங்கள் எனக்கு முதல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். நான் 10 வருட காலமாக அரசு பதவியில் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் ஏஜிபி ஆகவும் ஸ்பெஷல் கவர்மெண்ட் தொழிலராகவும் நான் அரசு பதவி வகித்து வந்தேன். நான் வழக்கறிஞர் நலன் சார்ந்து வழக்கறிஞர்களுக்காக நிச்சயமாக குரல் கொடுப்பேன். வழக்கறிஞர்களின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். மேலும் உங்களில் ஒருவனாக உங்களுக்கு உழைத்திட எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பெறுவார் என வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்குமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த மேட்சை விரைந்து நடத்துமாறு சிபிஏ லயன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பேட்ஸ்மேனை சீக்கிரம் இறக்குங்க. தாடு கட்டணும் அவசியம் கிடையாது. இது டென்னிஸ் பால் மேட்ச். 1ல இருந்து 143 நம்பர் வரைக்கும் சீரியல் நம்பர் இங்க கொடுத்திருப்பாங்க. மேலும் இருட்டாகிவிட்டதால் கண்ணு தெரியாமல் எங்களுக்கு கமெண்ட்ரி பண்ண முடியாது. நீங்களே இறங்கிடுங்க. பக்கத்துல என்னோட பேர் தமிழ்வாணன் இருக்கும். அங்க பக்கத்துல என் போட்டோவும் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா என்ரோல்மெண்ட் நம்பரும் இருக்கும், என் பேரும் இருக்கும், கேண்டிடேட்ஸோட போட்டோ இதுல என் போட்டோ இருக்கும். அவங்க எந்த அசோசியேஷன்ல இருக்காங்க இல்லனா அவங்களோட அட்ரஸ் இங்க இருக்கும். சரிங்களா? சிபிஏ லயன் நண்பர்களே, பிரின்சிபல் லெவன் இறங்கிட்டாங்க. நீங்க வந்துடுமா? நல்லா இருக்கும். 129 சீரியல் நம்பருக்கு போதிய வெளிச்சன்மை காரணமாக நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டுன்றது இப்படிதான் சார் போடணும். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஓட்டு கொடுத்து அடுத்த மேட்ச் வேற ஏதாவது சீரியல் நம்பர் இருக்கிறவங்களுக்கு நீங்க செகண்ட் பிரெஃபரன்ஸ் ஓட்டு கொடுக்குறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பருக்கு கொடுக்க அடுத்த மேட்ச் அவங்களுக்கு செகண்ட் பிரெஃபரன்ஸ் ஓட்டு இப்படி போடணும். யாரு கூட யாரு தேர்ட் பிரெஃபரன்ஸ் ஓட்டு அவருக்கு என்ன பேரு என்கின்ற பேச்சில் மணி பேசுகிறார். அந்த மாதிரி பிரெஃபரன்ஸ் ஓட்டு 23 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் சார். அதே மாதிரி ஒரு பிரெஃபரன்ஸ் ஓட்டு ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க திருப்பியும் அதே ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஓட்டு மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்த மேட்ச் இந்த பேலட் ஷீட்டை கணக்குல எடுத்துக்க சைதா மேட்ச் என்று மேடி நினைக்கிறார். என்னோட சீரியல் நம்பர் 129. இந்த சீரியல் நம்பருக்கு நேரா லாஸ்டா இருக்க மணி பொம்மை கலடி போட்டுருக்காங்க. எனக்கு வழங்கி எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும். ஓ ப்ரோ how are you? எங்க மேட்ச் முடிச்சா? பேசிங்களா? அங்கயா அங்கயா இங்கே போலாம் வாடா. புரியல. போலிங் போட்டவர் பைஸ் வைக்க கூடாது அப்படி என்று ஆர்கனைசேட் டீம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். முடியவில்லை என்றால் லாஸ்டா இறங்கி ஆடியுங்க. வாழ்த்துக்கள். பேட்ஸ்மேன் நேம் பிரபா.
அடுத்த பேட்ஸ்மேன் பேரு செங்கல்பட்டு அணியில் இருந்து 12th மேன் இங்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதான் சொல்ல. பேட்ஸ்மேன் பேர் என்ன? அடுத்த மேட்ச் சைதாப்பேட்டை அண்ட் பூந்தமல்லி. மணி சொல்லிவிட்டார். புது பால் தருமாறு அம்பர் கேட்டுக்கொள்கிறார். செகண்ட் ரவுண்ட் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சமாமா. பாச்சா செகண்ட் அதான் அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். பை தான். பிபி அதிகமா இருக்கான். ரீட் பண்றேன். எங்கமா காணோம் அந்த வீடியோவை. ஸ்ட்ரைக்கர் நேம் செங்கல்பட்டு கோட்டிலிருந்து யாரா வந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச் சைதாப்பேட்டை அண்ட் பூந்தமல்லி. அடுத்த மேட்ச் அதான். என்னடா இது காணா இல்லையா? இதுல தான் ஏத்தேன் சீனி, இதுல தான் ஏத்தாமா. அருமையான ஷாட் 4. முதல் பந்திலேயே 4 அடித்த இவரை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். விஜயராஜ் முக்கியமான பணிக்கான காரணமாக எங்க வரைக்கும் போறீங்க? அவருடைய மாமா சவுந்தருடன் செல்வதால் பரத் அவர்கள் பந்து வீச இருக்கா? எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. பேரு ஷாட். அருமையான ஷாட். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டங்கள் பெறுமா? இல்லை, 2 ஓட்டங்கள் மட்டுமே. தாம்பரமணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் பிரசாந்த் அவர்கள் மிகவும் சத்தமாக பேச சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையாக வீசப்பட்ட பந்து. பைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10.
பாலாஜி அவர்கள் பந்து வீச பிரபா அவர்கள் எதிர்கொள்கிறார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் புகுந்தது. கேட்ச் என்ற முறையில் பிரபா அவர்கள் ஆட்டமிலிருந்து வெளியேறுகிறார். பாலாஜி தன்னுடைய முதல் ஓவரிலேயே முதல் பந்தில் விக்கெட்டை எடுத்துள்ளார். பிரதர் கேட்ச் பிடிச்சவர் பேர் என்ன? அஜய். அஜய் அவர்கள் அருமையாக கேட்ச் பிடித்தார். கொசு கடிக்குது, கொசுவத்தி ஒன்று எதுவுமே கிடையாது. நீங்க வேணும்னா நீங்க தான் போய் எடுத்து குடிச்சுக்கணும். நாங்க இருக்கிற இடத்துல எடுத்து போய் குடிச்சுக்கணும்னு சொன்னேன். இங்க யாரும் எடுத்துன்னு வருவா, உனக்கு வேணா நீ தான் போய் எடுத்து. அருமையான வக்கீல் என்று தமிழ் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு சர்டிபிகேட் இருந்தாலும் தமிழ் அவர்களிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லை அதானே போடும்போது இதுபோல் பல சர்டிபிகேட்களை அவர் வைத்துள்ளார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்கள். அருண் அவர்கள் அருமையாக அடித்த பந்து. சைதாப்பேட்டை அணியும் பூந்தமல்லி அணியும் உடனடியாக விழாமேடையின் முன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டாஸ் போடுவதற்கு என்று எங்கள் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அருமையாக கேட்ச் பிடித்தார். பேரு கேட்ச் பிடிச்சவர் பேர் என்ன? ரிச்சர்ட். ரிச்சர்ட் அவர்கள் அருமையாக கேட்ச் பிடித்தார். பாலாஜி அவர்கள் தனக்காக 2 விக்கெட்டையும் அணிக்காக 2 விக்கெட்டையும் எடுத்துக் கொடுத்துள்ளார். பூந்தமல்லி அணி மற்றும் சைதாப்பேட்டை அணி 2 அணிகளும் டாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் வந்துருங்க. வந்துட்டு இருக்காங்களா? 5 நிமிஷமா? அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த டீம் ரெடியாக இருக்குது மேட்ச் விளாட. அப்புறம் என்ன பண்ணுறது? பார்த்தேனா வேறு கோச்சிக்கிறாரு. பார்த்தேனா என்ன பண்ணுறது பாரு, இதேமாரி இருக்குது. நீ டைம் ஷெடியூல் பண்ண ஒரு டீமை இறக்கி விட்டுற, அதுக்கப்புறம் சண்டைக்கு வரானுங்க. சண்டைக்கு வரானுங்க சொல்லி காலைல 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச்னா சைதாப்பேட்டை என்னப்பா தண்ணி அங்கே இருக்குது, செலவுட்டிங்க வேறு டோருக்கு பாரு, அங்கே இருக்குது தண்ணி குடிச்சிட்டு அண்ணன் கொஞ்சம் எடுத்து வந்து. ஆமாம், எப்படி தண்ணி உசாரம் பண்ண பாருங்க. வெல் பால் நல்லா இருக்குங்க. ஸ்கோர் ஓவர் எவ்வளோ? ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ வெல் பால். ஓ, ஜஸ்ட் மிஸ். நூல் அளவில் தப்பிய பேட்ஸ்மேன். The choreographer Parthi. Selfie. எத்தனை ஓவர்? 2 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15.
மிக அதிகமான 4 மற்றும் 6 ரன் ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. Thank you so much. அடுத்த பந்து வீச்சாளர் ராகுல். முதல் ஆட்டத்தில் 3 விக்கெட்களை எடுத்த ராகுல் இந்த ஆட்டத்தில் என்ன செய்ய காத்திருக்கிறார்? நான் அவர் கொஞ்சம் கொண்டானோ, நான் பேஷண்ட் கொஞ்சம் கொண்டோம், ஹைட்ரேட்டே வைங்க அவரை. வெல் பால் குட் ஸ்டாப். அருமையான ஓட்டம், நல்லா ஓடுறீங்க. ஆனால் இந்த ஓட்டம் பத்தாது. சார்ஜ் 100 கேட்குறான், தனியாக கமிஷன் வாங்குறான். வெல் பிளேட் நல்ல அடி. 1 ரன்கள் மட்டுமே. இது நான் தரமாட்டேன், நான் தான் பேசுவேன், ஜாலியாக இருக்கு. ஓ ஷாட்யா, பட் நாட் அ குட் கனெக்ஷன். அவுட். நடுவர் ஷார்க்ஸ் அணியின் கேப்டன் கார்த்தி அவர்களுக்கு நான் இன்னொரு மைக்காங்கண்ணா எடுத்துகிட்டு போயிட்டியாமே பாக்கெட்டில் வச்சு. இல்லை நான் ஓ மேலே தான் புகார் வருது. ஹலோ நான் மைக்கு கொடுண்ணா கார்த்தண்ணா. சார்லஸ் பாய் உங்கள் டீம் ரெடியாக இருக்கா? டாஸ்க்கு வந்துருங்க. பூந்தமல்லியும் நீங்கள் இருக்கீங்களா? டாஸ்க் போடுங்க. ஏங்க வாங்க டாஸ் போட வாங்க, மேட்ச் நடத்துகிறோம். யார் கேப்டன் வரணுமா? தெரியல. டாஸ் போட்டு கூட கேப்டன் பார்ப்பீங்க. ரொம்ப சின்சியரான டீமாக இருப்பீங்க போல. அகலப்பந்து மிக அழகான முறையில் காமித்த அகலப்பந்து. இன்னும் கொஞ்சம் வேகமாக தென்கடலை நோக்கி புயல் உருவாகி கொண்டிருக்கிறது. சண்டைக்கு வந்துட போகிறானுங்க. சிக்ஸர்ரா கமான். ஏதோ ஸ்டெப்ஸ்லாம் போகிறாருப்பா பேட்ஸ்மேனு. பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடியே பார்த்தியா இல்லையா? பேட்ஸ்மேன் ஸ்டைலில் போகிறேன். எத்தனை ஸ்டெப்பு போகிறாரு பாரு. 6 அடிக்கிறது முன்னாடி கால் பாரு. கால் ஒரு ஸ்டெப்பு, பேட்டு ஒரு ஸ்டெப்பு. இங்கே பாரு கால் பாரு. நாங்கள் பாரு நம்ம காலை போடலாம். ஐயோ நல்ல முயற்சி, நல்ல முறையில் வீசிய பந்து. ஓவர் முடிவற்ற நிலையில் 3 ஓவர் முடிவற்ற நிலையில் பாலுக்கு ஏற்ற ரன் 18. இன்னும் பாலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். கொஞ்சம் வேகமாக இருந்தீங்கன்னா தான் செங்கல்பட்டுக்கு வாய்ப்பு அதிகம். 4 மற்றும் 6 தேவை. அறிவழகன் வந்ததே லேட்டு. நீங்கள் போய் கம்முன்னு இருக்க, ரெஸ்ட் எடுக்க போங்க, மேட்ச் இருக்கு. பாலாஜி பாலை விட அவர் வேகமாக ஓடி வருவார். போல் பாலாஜி, வெல் போல். குட் ரன்னிங். 1 ரன்னை 2 ரன்னாக மாற்றிய பேட்ஸ்மேன். பூந்தமல்லி ரெடியாக இருக்காங்க. பூந்தமல்லி கொஞ்சம் டாஸ்க்கு வந்துருங்களேன். சைதாபேட் டீம் வந்துட்டாங்க. பூந்தமல்லி டீம் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து
வானத்தை நோக்கி அருமையாக பிடித்து விட்டார். பூந்தமல்லி டீம் மதன் அவர்கள் அருமையாக கேட்ச் செய்தார். பவுலர் நேம் பாலாஜி கிளாசி பாலாஜி. பூந்தமல்லி டீம் கொஞ்சம் வாங்கினா அடுத்த மேட்ச் உங்களுக்கு தானா? நான் பூந்தமல்லி டீம் கேப்டன் பேர் என்னன்னா வருண். பூந்தமல்லி அணியின் கேப்டன் வருண். சைதாப்பேட்டை அணியின் கேப்டன் வினோத். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அடுத்த மேட்ச் நடத்தணும். இருட்டாயிட்டு இருக்கு, கரண்ட் பில்லுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. வாங்க அண்ணா வினோத் அண்ணா. சாரிண்ணா, நீங்கள் வந்தது தெரியாமல் கூப்பிட்டேன். பூந்தமல்லி அணி டீம் ஏங்க வாங்க, ஆப்போனன்ட் உங்களை கேட்குறாங்க. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து வானத்தை நோக்கி 6 ரன். ஐயோ அவுட். அவர் பேரு பூந்தமல்லி அணி. பூந்தமல்லி பாலாஜி அவர்கள் தொடர்ந்து விக்கெட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன பூந்தமல்லி அணி டீம் கேப்டன் ஃபோன் என்ன? பூந்தமல்லி ஒரு தரம், பூந்தமல்லி 2 தரம், பூந்தமல்லி 3 தரம். ஏங்க வாக்க ஓவர் போங்க. சரி வேற யார் சார் சொல்லுங்க. புதிய பேட்ஸ்மேனாக சிலம்பரசன் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். என்ன பார்த்தேனா இதுல மாத்தனா இதெல்லாம் பவர் சார்ஜர் வேகமா இருக்கு. ஃபுல் சார்ஜர் ஆகிக்கிறேன். அவுட். கேப்டன் அம்பையர் சிக்ஸ்கிட்டே சொல்லாதீங்க, நல்லா கை நின்னு பாலாஜி அவர்கள் அவுட்டா தனது அணிக்காக ஹாட்ரிக் விக்கெட்டை எடுத்துள்ளார். ஹாட்ரிக்கா? வாவ், வாட் எ மேன். யார் பவுலர்? ஓ பாலாஜி. அவர் மட்டுமே அணிக்காக 5 விக்கெட்டுகளையும் பாலாஜியே எடுத்துள்ளார். இந்த சுற்று வட்டாரத்தில் வழக்கறிஞர் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் முதலாக ஆற்றை விக்கெட்டை பதிவு செய்த பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதனை அருமையாக கேட்ச் பிடித்த கீப்பருக்கும் வாழ்த்துக்கள். 3 விக்கெட் எடுத்த பாலாஜி போகும்போது கமிட்டிக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலாஜி வேலையை காட்டாதீங்க, ஒழுங்கா போடுங்க. அகலப்பந்து. நடுவர் அவர்கள் மிகவும் அருமையாக தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சற்று சிரிக்காமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சட்டை மட்டும்தான் அதிக உயரமாக உள்ளது, முட்டி வரைக்கும் உள்ளது. மிகவும் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன்கள் மட்டும். எங்களுக்கு இவ்வளவு அருமையாக வர்ணனை செய்ய கற்றுக் கொடுத்த எங்கள் ஆர்வ நண்பர் விஜயராஜ் அவர்களை வருக என விழா மேடைக்கு வரவேற்கிறோம். இன்னும் பூந்தமல்லி வந்துட்டாங்க. சிறிது நேரத்தில் இப்பொழுது ஆர்கனைசர் பாக்கியராஜ் மற்றும் பார்த்தி அவர்கள் டாஸ் செய்து விஜயராஜோட வர்ணனை ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பாலாஜியை போல் இருக்கும். அகலப்பந்து. பாலாஜி தொடர்ந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தது போல தொடர்ந்து ஹாட்ரிக் அகலப்பந்து வீசுவாரா? பாலாஜி அவர்கள் அருமையான போலர். அருமையான ஷாட். 4 என்ற முறையில் 4 ரன்கள். யார் ஜெயிச்சாங்கண்ணா டாஸ்? அண்ணா ஹூ வான் தி டாஸ்? பூந்தமல்லி அணியினர் டாஸை வென்று மிகவும் பொறுமையாக நடந்து செல்கின்றனர். சதீஷ் அவர்கள் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? ஓகே ப்ரோ. பவுலிங்கா 4 ஓவர் முடிவில் 27 ரன்கள். கார்த்தியன் அம்பர். அவர் 2 நிமிஷம் அப்படி கை அதான் பவுலிங்னு கேட்டேன்.
தொடர்ந்து ஆஃப் சைடில் 2 4 அடித்தால் கார்த்தியானன் 4000 ரூபாய். கார்த்தியானன் 4000 ரூபாய். அவர் மிகவும் அருமையாக விற்கிறதுக்கான பொருள் கிடையாது. 5 அழகா பொம்மை போல இருக்காருன்னு விற்க பாக்குறீங்க. 4 ஓவர் முடிவில் 27 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள். கார்த்தியானன் மிகவும் அழகாக நடுவர் பணி செய்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து இன்னும் 3 மேட்சுகள் நடுவர் பணி நீங்களே கனெக்ட் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பவுலர் நேம் ப்ளீஸ். அவசர அடி ரங்கா. ரங்கா ரஜினி போட்டு ரங்கா வேகமாக போடுகிறார். இல்லை ஷார்ட் ரன்னப்பில் வேகமாக போடுறாரு. பிரின்ஸ் லவின் ரங்கா அவர்கள் அருமையான பாஸ் போலர். வாவ் வாட் a வாய்ஸ். கண்டிப்பா வரும். ஒரு ஓட்டம் கண்டிப்பா வரும். 2 ஓட்டம் ஓடிய வெங்கட் அவர்களை வாழ்த்துக்கள். எல்லா டீமுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், கொசுலாம் கடிக்கும், கொஞ்சம் பார்த்து உட்காந்துக்கோங்க. ஆர்கனைசர் அவர் பாக்கியராஜன் சொல்ல சொன்னார், கொசுவத்தி வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் பாக்கியராஜன் பார்த்து. அருமையான போலிங், 1 ரன்கள். கொசுவத்தி ஸ்பான்சர் பை பார்த்தி. அருமையான ரன் அவுட் மாறி இருக்கிறது. ரங்கா அவர்கள் ரன் அவுட். ரங்கா இல்லை, ரங்கா செய்த ரன் அவுட். விக்னேஷ் அவர்கள் ரன் அவுட். வெளியேறுகிறார். மணி அவர்கள் வருத்தப்படுகிறார். இந்த பந்தில் 6 ரன்கள் அடிப்பவர்களுக்கு அம்பர் நிற்கும் 66 எண் கொண்ட கார்த்திக் அவர்கள் 66,000 தரமாட்டாரு, 500 ரூபாய் தருவார். நீ உனக்கு பாரு கொஞ்ச நேரம் ஆகாம உனக்கு சரியில்லை, நிதானத்தை இழக்கிற நீ. 6 அடிக்கவில்லை என்றால் கார்த்தியனன் பேர் இனிமன்றல் ஆர்சாமி. ஃபெட்லைட் அருமையான பந்து தூக்கி அடித்தார். நோமேன்ஸ் லேண்ட், 2 ரன்கள். விஜய் சார், இந்த ஃபெட்லைட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபோக்கஸ் ஆகுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது பேட்ஸ்மேன் கிட்ட தான் கேட்கணும். சார் நீங்க தான் சார் அந்த பேட்ஸ்மேன். எங்கள் அருமை அண்ணன் பழனி அண்ணன் அவர்கள் அருமையான ஷாட், 6 ரன்கள் பெறும். அருமையாக தூக்கி விட்ட அடி, சரியான சதீஷ் அவர்கள் அருமையான 6 அடித்தார். இவர் CBA 11 லைன் அணியில் முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன். 2 ஓவரில் முழுவதாக 6 மட்டுமே அடிக்க வேண்டும். பிளேட் பின்னாடி அடிக்க விட்டு வேஸ்ட் பண்றீங்களா? 2 ரன்கள். ஓவர் முடிந்தது. 5 ஓவர் முடிவில் CBA லயன் செங்கல்பட்டு அணியின் எண்ணிக்கை 40. 3 ஓவருக்கு எவ்வளவு அடிக்கணும்? 3 ஓவருக்கு எவ்வளவு அடிக்கணும்? 3 ஓவருக்கு 56 ரன்கள் தேவை. எத்தனை ஓவர் அப்ப? எத்தனை விக்கெட்? 2 ஓவர் தான் இருக்கான்டா. டேய் 6 முடிஞ்சிருக்கான்டா. போலிங் போடுற பேர் என்ன சொல்லுங்கள்? கணேஷ். அம்பேர் கார்த்தினா, எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு செக் பண்ணா? 5 தான் இங்கே போட்டிருக்காங்க. 5 6 செக் பண்ணுங்க. 6வது ஓவரில் முதல் பந்தை 6 அடித்தால் கார்த்தி அண்ணன் 5,000 ரூபாய் வழங்க மாட்டார். நாங்களே அதான் கேட்டேன், சத்தியமா கண்ணு தெரியாது. நூதனமான முறையில் வீசிய பந்து. bowler name Ganesh.
அருமையான ஷாட், ஒரு ரன்கள். வெல் போல், வெல் பிளேட். ஆஹா, இரண்டு ரன் அவுட் இல்லை. இது இன்ஸ்டாகிராம்ல பார்த்த வீடியோ மாதிரி இருக்கு. கணேஷ் அவர்கள் ரன் அவுட்டுக்கு ஏமாத்துற கதை மாதிரி இருக்கு. சவுந்தர் மாமா அருமையான ஷாட். கேட்ச் ஓடி வந்தா கேட்ச். யார் அது? பாலாஜியா? 2 ரன்கள். கிரவுண்ட்ல கல்லுலாம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் செருப்புலாம் போட்டு ஷூலாம் போட்டு விளையாடுங்க. வெறும் காலோட ஓடினீங்கன்னா கல்லுலாம் குத்திரும். விழா குழுவினர் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஓ, நல்ல ஸ்வீப். பால் தான் பண்ணல, பரவாயில்ல. அடுத்த பால்ல முயற்சி செய்யுங்க. டாட் பந்து. நம்பிக்கை தான், இவர் தான் பேச சொன்னார். 4 இல்ல, ஒரு பால். ஒரு ரன்கள். விஜயராஜின் மிமிக்ரி தன்மை தினந்தோறும் அதிகரித்தே செல்கிறது. ரன் அவுட். இன்னும் நேரம் செல்ல செல்ல திறமைகள் அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கும். அடுத்த பந்தில் 4 ரன் அடித்தால் 400 ரூபாய் 66ஆம் நம்பர் கார்த்திக் அவர்கள் தருவார். எமர்ஜென்சி பிளேயர் அவார்ட்ஸ் கோஸ் டு பாக்யராஜ். 2 சிக்ஸல் தொடர்ந்து அடித்தால் 2000 ரூபாய் தரமாட்டோம். 4 ரன்களா? ஃபீல்டர் உள்ளாரா? குட் ஸ்டாப். ஒரே ஓட்டங்கள் மட்டுமே. 1 ரன்கள். பூந்தமல்லி அணி என்ன சொல், கொஞ்சம் டிசிஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. பூந்தமல்லி அணி வருண் ப்ரோ, வருணா, கொஞ்சம் டிசிஷன் மட்டும் சொல்லிடுங்க. பாக்யராஜ் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாலும் சரி தாங்க. வந்து நீங்க பேட்டிங்கா பவுலிங் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போனன்ட் கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிப்பாங்க. 6 ஓவர்கள் முடிவில் 45 ரன்கள். கிச்சனுக்கு எப்படி போவ? வண்டி ஆச்சுன்னா அருமையான கவர் டிரைவ். தோ போத்துக்கு நான் காரு. 1 ரன்கள். வண்டி தான் அடிக்கடி. நான் பூந்தமல்லி அணி கொஞ்சம் சொல்லிடுங்க. டாஸ் மட்டும் என்ன கொஞ்சம் சொல்லிடுங்க. சுந்தரமூர்த்தி அருமையான பேட்ஸ்மேன். டாஸா? சார்ஜ் போட போறியா? ஐபோன் சார்ஜரா அது? அருமையான சிங்கல். அருமை நண்பர் தமிழ் போலிங் போடும்போது தயவு செஞ்சு பேசாதீங்க. எப்ப கேமராமேன் கொஞ்சம் இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாடி தூங்குறாரு. டாடியை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி பாக்யராஜனை கேக்குறாரு. அருமையான சிங்கிள். தூங்குன டாடி எழுப்பி விட்டாருண்ணா பாக்யராஜனை. போலர் நேம் என்னப்பா? குமார். குமார். கலை கலை தவறாக கூறிய எனது கோ கமெண்டரை மன்னித்து விடும். கலை. வாட் ரிவர்ஸ் பட் பேட்ல பல்ல. இது நான் பூந்தமல்லி டீம் கொஞ்சம் சொல்லுங்க. பூந்தமல்லி டீம் ஒரு மனம் பூந்தமல்லி வாங்கி வரோம். நீங்க என்னன்னு சொல்லுங்க. பேட்டரி வண்டி நிக்கிட்டு. போலிங் போறவர் பேர் என்ன? கலையா? கலை ஒரு அருமையான போலர். அருமையாக வீசிய கலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரின்ஸ்லி லெமன்ஸ் அணியை சேர்ந்த வருண் ப்ரோ தண்ணி கேன் போடணும்னு சொன்னீங்கன்னா விட்டுருவானு உள்ள அப்படியே போட்டு வண்டியில வர சொல்லிட்டு உள்ள. மைக்கை பக்கத்தில் வைத்து பேசும் தமிழை வாழ்த்தலாமே ஃபேன்ஸ். தண்ணி கேன போகணும்னு சொன்னா உள்ள விட்டானுங்க. ஏய் நீ சத்தியபாமக்காரன் இல்ல? அருமையாக வீசப்பட்ட பந்து கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்தது 3 டீம் இருக்கும்.
7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. இன்னும் 6 பந்துகளில் 48 ரன்கள் தேவை. 96 அவனுக்கு 110 யாரோ பேட்டரி வண்டில் வெயிட் பண்ணுறாங்களா, அவர் வந்து அருமை நண்பர்கள். ஹலோ ஹலோ பூந்தமல்லி போலிங்கா பேட்டிங்காமா வருண் பேட்டிங் சைதாப்பேட் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க ஃபீல்டிங்கு டைம் இல்லைம்மா. இதான் ஜாலியாக இருக்கு. போலிங் தானாயா எப்படி நடக்கு அருமை நண்பர்கள். விக்கி ராஜா ராஜ்குமார் அவர்கள் கமெண்ட்ரிக்கு வருமாறு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். போலர் நேம் என்ன? அருமையான போலிங். போலர் நேம் ரிச்சர்ட். சும்மா சொன்னையா தெரியல. போலர் நேம் என்னப்பா? அந்த 2 பேர் குட் ஷாட். அருமையான ஷாட். கேட்ச் பிடித்தவர் 10ஆம் நம்பர். ஆனா அவர் பேர் என்னன்னு தெரியல. பேர் சொல்லுங்க. போலிங் போட்டது ரிச்சர்ட், கேட்ச் பிடிச்சவர் சச்சின் டெண்டுல்கர். நடிப்பு அரக்கன். கார்த்தி அண்ணா உங்களை தான் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி அண்ணா வந்து சைலண்டான கேப்டன். டி-ஷர்ட் சைஸ் கரெக்டாக அடிச்சு கொடுங்கண்ணா. அவருக்குலாம் முட்டி வரைக்கும் அடிச்சு ஊத்துறீங்க. என் பேர்ல டி-ஷர்ட்டே அடிக்காத அவரை வாழ்த்தலாமே பிரான்ஸ். சோழிங்கநல்லூர் சாக்ஸ் அணியின் சேர்ந்த விஜயராஜ் அவர் பெயரை பதிவிடாமல் அவர் பெயரை மட்டும் பதிவிட்ட அவரை வாழ்த்தலாமே பிரான்ஸ். அருமையான ஷாட்டுங்க இது. மாறுமா? குட் ஸ்டாப்புங்க. எங்க காலில் கல்லு குத்துச்சுன்னா கமிட்டி பொறுப்பேற்றுக்காது சொல்லிடுறோம். செருப்பு போடாம இருங்க. சின்ன சின்ன கல்லு நிறைய இருக்கு. பூந்தமல்லி பேட்டிங் பிளாக் அவுட் வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போவதால் வார்ம் அப் நீங்க ஃபீல்டிங் பிளாக் அவுட் வாய்ஸ் தமிழ் அவர்களை டெசி சர்மார் கால்மேட் கேட்கொள்கிறேன். 4 பிளாக் அவுட் வாரியர்ஸ் அவர்களின் ஜெர்சியை தருமாறு ஆர்ரைசர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களை தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். சாப்பாடு வாங்க போன பாக்கியராஜ் அண்ணனை வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரவு சாப்பாடாச்சும் கரெக்டாக ரெடி பண்ணி கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் சென்று ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து வாங்குமாறு தாழ்மை. கேமரால அழகா செய்யறான்பா. பூந்தமல்லி வாட் அ பவுன்சர். சரியான பவுன்சர். அருமையான ஷாட். 4 இல்லை, கேட்ச். 4 கேட்ச். பிரின்ஸ் லெவனை சேர்ந்த ஆரஞ்சு கலர் கேப் அவர் கேட்சை பிடித்து விட்டார். அவருக்கு அருமை நண்பர் சவுந்தர் திவாகர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறார். சைதாப்பேட்டை பூந்தமல்லிகா அடுத்த மேட்ச் என்று மணி அவர்கள் சொல்லுகிறார். சைதாப்பேட்டை ஃபீல்டிங் வந்துருங்க கொஞ்சம் வேகமா. சைதாப்பேட்டை சிபிஏ 11 லயன். நைட்டு ஃபுல்லாக மேட்ச் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு காலைல ஃபுல்லாக மேட்ச் இருக்கு. இன்னொரு போல் ஆரம்பிக்கவே இல்லை நம்மளுக்கு. சைதாப்பேட்டை ஃபீல்டிங் வந்துருங்க. அப்படியே நான் கார்த்தினா அப்படியே இன்னும் 2 மேட்ச் அம்பேர்ண்ணா. சூப்பர்ண்ணா. தட்ஸ் அ ஸ்பிரிட்ண்ணா. பிச்சை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் மார்க்கிங் பணி நடைபெறுவதால் பிச்சை ஃப்ரீயாக விடுங்கள். மார்க்கர் வந்திருக்கிறார். மார்க்கர் தனது பணியை செய்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.